ஏன் நம்ம நல்ல சொற்களை மட்டுமே பேசணும், தவறான சொற்களை நம்ம ஏன் பேசக்கூடாது? அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சரி, ஒரு மனுஷன் அழகானவன் நம்ம எப்போ சொல்கிறோம்? அவங்க போட்டிருக்க உடைகள்னாலேயோ நகைகள்னாலேயோ இல்லை. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ தன்மையாக நல்ல சொற்களை பேசுகிறாங்களோ அதுதான் மற்றவங்க முன்னாடி அவங்கள அழகாக காட்டுது. இதை இன்னும் விரிவாக சொல்லணும்னா, பேச்சு திறன் அப்படிங்கிறது மனிதர்கள் கிட்ட மட்டுமே இருக்கிற ஒரு சிறப்பான அம்சம். அதில் நம்ம நல்ல சொற்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து பேசினா அது நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதை தான் திருவள்ளுவர் ஒரு அழகான குரலில் சொல்லியிருக்காங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இதன் பொருள், நல்ல சொற்கள் இருக்கும் போது அதை விட்டுட்டு கடுமையான சொற்கள் பேசுகிறது எப்படி இருக்கும்னா, ஒரு மரத்தில் இனிமையான கனிகள் இருந்தும் அதை விட்டுட்டு காய்களை பறித்து சாப்பிட்றதுக்கு சமமாகும்.